பொருட்கள்: ரஸ்க்கு தூள் நுணுக்கி வச்சுங்க, உப்பு ரஸ்க்காக இருந்தால் பரவாயில்ல. மைதா மாவு கொஞ்சம் எடுத்துங்க, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா தூள், வெறும் மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ செய்முறையை பற்றி பேசுவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க, வெங்காயத்தை போட்டுங்க, அதை வதக்கிங்க. லைட்டாக உப்பு போட்டுக்குவோம், அப்போ தான் கொஞ்சம் வதங்கும். உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. நல்லா மிளகாத்தூள் போட்டுக்குங்க, தேவையான அளவு. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுங்க, வீட்டில் தான் நான் நுக்கினது போட்டு நல்லா பிசைஞ்சிங்க. உப்பு போட்டுங்க, ஏன்னா வெங்காயத்தில் வேறு உப்பு இருக்குல்ல, கம்மியாக போடும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிங்க. இந்த வெங்காயத்தையும் அதில் கொட்டிடணும். வெங்காயத்தை போட்டு இது மாதிரி கிளறிக்கிங்க நல்லா. எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். நம்ம கட்லெட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டிக்குவோம், அப்புறமா லைட்டாக தட்டிட்டு பண்ண வேண்டியதுதான். அப்புறம் நான் முட்டையெல்லாம் ஊற்றலை, எல்லாமே இதுதான். அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவேன் லைட்டாக. ஏன்னா அந்த மாவு முக்கி எடுக்கிற மாதிரி, முக்கி எடுக்கிறவங்கள அது மாதிரி சுழியெல்லாம் போடும்போது கரைப்போமே, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கட்டிலாம் இல்லாமல் நல்லா தவைப்பாக தான் பார்த்துங்க, தனியாக கரைச்சிங்க. உருட்டினோன்னா அந்த உருண்டை இப்போ நான் அப்படியே லைட்டாக அப்படி தட்டில் எடுத்து தரணுமா அது மாதிரி தட்டிக்கிறேன். ரொம்பவும் முத்தியம் இல்லாமல் கனமாக இல்லாமல் பார்த்து தட்டிங்க. ரொம்ப லைட்டாக மெலிசாக போனால் நல்லா இருக்காது. அப்படியே வச்சு கூட தட்டிக்கணும். ஒரு தட்டு தட்டினா கூட போகும் பார்த்து. ரொம்ப கனமாக இருந்தாலும் சரியாகாது. அதில் முக்கிட்டு இந்த ரொட்டி தூள் வச்சுருக்கா, ரஸ்க்கு தூள் அதில் அப்படி போட்டு பரட்டிடுங்க. பரட்டி நம்ம எண்ணெயில் போடுறோம். அதே தான் அங்கே பாருங்கள், அதே தான் நான் செய்கிறேன். இதே மாதிரியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கட்லெட்டு ரெடி ஆகிடும். முட்டையிலே ஊற்றி செய்வாங்க, நான் முட்டை ஊற்றுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாங்கள் விடுவோம். நான் மைதா மாவு தான். திருப்பி போட்டுருவோங்க.
வச்சுட்டு அடுப்பு ஸ்பூன் வச்சுக்கிறேன். இது நம்ம வந்து ஏன் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சது, அதனால் அது வேகணும்னு அவசியம் இல்லை. மேலே உள்ள இந்த மைதா மாவு இந்த ரொட்டி மட்டும் வெந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம உள்ளே உள்ள பொருளெல்லாம் வெந்தது தான் அது. அதனால் இந்த மேலே உள்ளது மொறுமொறுப்பு கொடுக்குறதா வெந்துச்சுன்னா போதும், நமக்கு ரெடி ஆகிடும்.